ஹாய் ஹலோ திஸ் இஸ் அர்மு vlogs வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா டே 2ல் பேசிக் செயின் ஸ்டிச் எப்படி போடலான்றது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா கோல்டன் சாரி த்ரெட். இதில் வந்து நம்ம சிங்கிள் ஸ்டாண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நாட் வந்து நல்லா போட்டுக்கணும். அப்போ தான் வந்துட்டு கீழே இருந்து அந்த நாட் வந்து கிளாத்துக்கும் மேலே வராமல் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். அடுத்தது நான் ஒரு சும்மா பென்சிலில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிட்டேன். அடுத்தது நீடில் பார்த்திங்கன்னா துளிப் பிராண்டில் இருக்கிற நீடில் நம்பர் 23 எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து த்ரெட்டை வந்துட்டு நல்லா நான் வந்து ஒரு ரோல் மாதிரி கையில் வந்து ஃபிங்கரில் ஒரு இது பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை எடுத்துக்கிட்டு கீழே வச்சுட்டு மேலே நீடில் எப்படி எடுத்துருக்குறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்போசிட்டில் அந்த நீடில் வந்து இருக்கிற மாதிரியும் உள்ளே விட்டு எடுக்கும்போது அப்படியே நம்ம சைடில் வந்துட்டு ரொட்டேட் பண்ணணும். இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வியூ நான் காமிச்சிருக்கிறேன். நீங்கள் உள்ளே விட்டு ஒரு ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான் இது ப்ராசஸ். நீங்கள் பேசிக் செயின் ஸ்டிச்சை வந்து ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சஸுமே நீங்கள் ஈஸியாக போட கற்றுக்கலாம். அண்ட் பேசிக் செயின் ஸ்டிச் அப்படின்றது பார்த்திங்கன்னா எடுத்தோடனே நான் ஒரு 10 செயின் ஸ்டிச் போட்டுட்டேன் எனக்கு வந்துடும் அப்படின்றத தாண்டி நிறையா ஒர்க் பண்ணுங்கள். ஆரி ஒர்க்கோட தூணே சொல்லலாம் இந்த பேசிக் ஸ்டிச்சு. இது இல்லைன்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவல்லாம் போகவே முடியாது. இதுதான் அவ்வளோ இம்பார்ட்டண்ட். அண்ட் என் நாட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லூப் எடுத்துகிட்டு செகண்ட் லூப்பை எடுக்கணும். அந்த செகண்ட் லூப்பில் இருந்து ஃபஸ்ட் லூப்புக்குள்ளே விட்டு கீழே இழுத்திங்கன்னா என் நாட் கிடச்சிரும். தேங்க்யூ.